இங்கே நம்ம ஹீரோ ராமுக்கு 33 வயசாயும் இன்னும் கல்யாணம் ஆகலை. ரொம்ப வருஷமாக பொண்ணு தேடி இப்போ தான் ஒரு பொண்ணு ஓகே ஆகி நிச்சயம் பண்ணுறதுக்கு குடும்பத்தோட பொண்ணு ஊருக்கு போகிறாங்க. பொண்ணு ஊர் ஒரு சின்ன கிராமம்தான். 2 குடும்ப சம்மதத்தோடு இவங்க 2 பேருக்குமே நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு. நிச்சயம் பண்ண கையோட ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்த பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. இப்போதைக்கு வண்டியை சரி பண்ண முடியாதுன்னு டிரைவர் சொல்லிட்டாரு. இப்போ டிவியில் ஒரு பெரிய நியூஸ் வருதுங்க. கொரோனா லாக்டவுன் போட்டாங்க. அவங்களால அவங்க சொந்த ஊருக்கு போக முடியல. வேற வழி இல்லாமல் பொண்ணு வீட்டிலே தங்குறாங்க மாப்பிள்ளை குடும்பம். பொண்ணுக்கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு ஒரு ஷீட்டில் தன்னோட நம்பரை எழுதி பொண்ணு பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வைக்கிறாரு நம்ம ஹீரோ. இப்போ பொண்ணு நம்பர்லேருந்து மாப்பிள்ளைக்கு மெசேஜ் வருது. 2 பேருமே மெசேஜ்லேயே பேசிக்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. சரி மெசேஜ்லேயே பேசுகிறோமே நேரில் போய் பேசலான்னு பொண்ணுக்கிட்ட நேரில் பேசுகிறாரு. பேசும்போதே பொண்ணுக்கு முத்தம் கொடுக்க போகிறாரு. பொண்ணு பலான்னு கணத்தில் அரைஞ்சிட்டு போயிடுறாங்க. அதனால் ரொம்பவே கோவத்தில் இருக்காரு நம்ம ஹீரோ. இப்போ அதே நம்பர்லேருந்து மெசேஜ் வருது. பார்த்தா பொண்ணு கையில் ஃபோன் இல்லை. அப்புறம் யார் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறா பார்த்தா பொண்ணோட தங்கச்சிக்காரி தான் இவ்வளோ நாள் இவருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு தன்னோட நம்பரை ஒரு இடத்துல வச்சிருப்பார்ல, அதை பொண்ணு எடுத்திருக்க மாட்டாங்க. பொண்ணோட தங்கச்சி தான் எடுத்து இவ்வளோ நாள் இவருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க.